வெள்ளை அறிக்கை கேட்டா இது வரைக்கும் அந்த வெள்ளை அறிக்கை இதுக்கு பதிலே கிடையாது. இப்படி மக்களை ஏமாற்றி தினந்தோறும் விளம்பரம். ஒரு நாளைக்கு 4 கோடி செலவாகுதுங்க விளம்பரத்துக்கு மட்டும். 4 கோடி. பத்திரிகைக்கும் ஊடகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சில திட்டங்களை தினந்தோறும் பத்திரிகையில் போடுவது, தொலைக்காட்சியிலே காண்பதற்கு மட்டும் 4 கோடி செலவழிச்சிருக்காங்க. இது யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணங்க. எப்படி ஊதாரித்தனமாக இவர்கள் சொந்த நலனுக்காக விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இதுதான். இப்படின்னா திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருக்கு அங்க மெரினா கடற்கரையில் நினைவு மன்றம் கட்டினார். ரைட், கட்ட வேண்டியதுதான், அதுல தப்பு இல்லை. ஆனா அவருக்கு எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறார். யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணங்க. எழுதாத பேனாவை திரு கருணாநிதியுடைய நினைவிடத்திற்கு முன்னாலே ஒரு 2 கோடியில் வைங்கள, அதுக்கு 84 கோடி செலவழித்து போய் நடுக்கடல வைக்கிறாங்க. திரு கருணாநிதியுடைய குடும்பத்திற்கு 8000 கோடி டெஸ்ட் பணம் இருக்குது. 8000 கோடி இருக்குதுங்க. 1000 2000 8000 கோடி ட்ரஸ்ட்ல பணம் இருக்குது. அந்த பணத்தில் எடுத்து நீங்க எழுதாத பணம் நடுக்கடல வைங்க, இல்லது அங்க ஒரு கோபுரமா கட்டி அது கூட வைங்க. யார் வேண்டாங்கிறா?